வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபியான். நம்ம இப்போ மூவி வந்து கங்குவா 2024 ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி ஃபிலிம். ஓகேங்களா? இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது டிஸ்பிளின் லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதீரா படம் பார்த்தீங்கன்னா இந்த மாவீரன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க. இந்த ராம் சரண், காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்களே, அந்த ஜென்மம் தாண்டி ஒன்று சேர்ற கதை. அந்த கதையில் லவ்வர்ஸ்க்கு பதிலாக ஒரு அப்பாவும் பையனும் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த டைமில் அப்பாவும் பையனும் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றதான் கங்குவா படத்தோட ஒரு ஓவர் வியூ. படத்தோட கதையில் வந்து ரெண்டு விதமான டைம் லைன் காட்டுவாங்க. ஒன்று வந்து ஏன்ஷியன்ட் ஒன் அண்ட் இன்னொன்று வந்து ப்ரெசென்ட் இருக்குது. இந்த ப்ரெசென்ட் இருக்கிறது வந்து நம்ம சூர்யா சார் வந்து ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவார். அந்த கேரக்டர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டரு. ஸோ வந்து இந்த மாதிரி பவுண்டி ஹண்ட் பண்ணுற அந்த சமயத்தில் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட வந்து ஒரு லவ்வர் இருப்பாங்க. திஷா பாட்னா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் இவருக்கும் வந்து ஒரு சண்டே ஆகி ரெண்டு பேரும் எதிரி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போன்னு பார்த்து என்ன தெரியுது, பவுண்டி ஹண்ட் பண்ணுற இடத்துல போகிற இடத்துல அவனை தூக்கிட்டு வரணும், ஆனால் அங்கே கொண்டுருவாங்க. நம்ம சூர்யா சார் கூட வந்து நம்ம யோகி பாபான்னு இருப்பார், ஃப்ரெண்டு பேராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ கொண்டுருவாங்க. கொண்டதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த பையனை பார்க்கும்போது நம்ம ஃப்ரான்சிஸ்க்கு வந்து ஏதோ மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்னவோ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுத்தலோடையே வீட்டில் இருப்பார். அடுத்த நாள் பார்த்து அந்த பையன் வந்து தேடி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னவா இருக்கும் இந்த பையனுக்கு, எனக்கு என்ன லிங்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட பிரெயினில் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு டீம் வந்து அந்த பையனை கடத்திட்டு போக பார்ப்பாங்க நம்ம ஃப்ரான்சிஸ் கிட்ட இருந்து. ஸோ வந்து அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும் அந்த பையன் மேலே கை வச்சதுக்கப்புறம். தென் அந்த பையனை கொண்டு போயிடுவாங்க. தென் இவர் தோத்துட்டே போகிற சமயத்தில் ஏன் அந்த பையனுக்காக இப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரில, எனக்கு ஏதோ அந்த பையனை வந்து தொட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். டப்புன்னு வந்து அந்த டைம் லைனை கட் பண்ணி ஏன்ஷியன்ட் டைம் லைனுக்கு போயிடுவாங்க. ஏன்ஷியன்ட் டைம் லைனில் ஒரு கடலுக்கு நடுவில் வந்து ஒரு 5 ஐலாண்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டில் கங்குவான்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து இன்னொரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து ரோமன்ஸ்லாம் வந்து இந்த கப்பல் எடுத்துகிட்டு வந்து தன்னோட படை வீரர்களுக்கு தங்குற மாதிரி ஒரு ஐலாண்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த 5 ஐலாண்டில் ஒரு ஐலாண்டை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஐலாண்டில் தான் நம்ம கங்குவா இருப்பார், கிங்கோட பையனா ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து எடுத்தோன்னா ஆர்மிஸ்லாம் போனால் அந்த இடத்துல அடிச்சிருவாங்க. அவங்க வந்து போருக்கு வந்து அஞ்சாதான் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அங்கே போய் நோட்டம் விட்டுட்டு அங்கே இருக்கிற படை வீரர்களை சரிக்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சி விடுவாங்க. அவர் தான் வந்து நம்ம நக்கி சார். ஓகேங்களா? போவார். தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு பையனும் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கேரக்டருக்கு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 100 பேரை வந்து அழிச்சிருவாங்க. செகண்ட் டைம் அதே மாதிரி போகிற அந்த சமயத்தில் தெரிஞ்சிடும், கங்குவாவுக்கு தெரிஞ்சிடும். கங்குவா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை கொன்றுவார் துரோகம் பண்ணதுக்காக. தென் அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை கொல்லணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் செத்து போனவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தையோட கையை நம்ம கங்குவோட கையில் கொடுத்துட்டு, என் பிள்ளைக்கு இனிமேல் நீ தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெருப்பில் குதிச்சிருவாங்க. ஸோ அப்போலேருந்து வந்து நம்ம கங்குவா வந்து இந்த சின்ன பையனை தன்னோட பையனாக வளர்க்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் வந்து வளர்த்தாலுமே அந்த ரிவெஞ்சுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஐலாண்டில் இவரோட ஐலாண்ட் ஒன்று இருக்கா, இவரோட ஐலாண்டும் இன்னொரு ஐலாண்டுக்கும் வந்து பகை ஏற்கனவே இருக்கும். அந்த இன்னொரு ஐலாண்டோட கிங் வந்து இவர் நம்ம அனிமல் படத்தில் வில்லனா வருவார் அவர். ஸோ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் நடக்கிற அந்த சமயத்தில் இந்த சின்ன பையன் வந்து கங்குவாவுக்கு எதிராக துரோகம் செஞ்சிருவான். செஞ்சதுக்கப்புறம் இந்த பையனை மன்னிச்சு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் நடக்கும். அப்புறம் என்ன ஆச்சு, அந்த பாஸ்டில் வந்து பையனை காப்பாற்றினாங்களா, இல்லை அந்த பாஸ்டில் வந்து என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ரெசண்ட்டில் இந்த பையனை காப்பாற்றினாங்களா, அதான் அந்த ஜென்மங்கள் தாண்டி அந்த அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படத்தோட கதை வந்து எங்கேயோ வந்து நமக்கு வந்து பார்க்கும் போதெல்லாம் படம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கதை அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதை வைஸ் படத்தில் ஒன்றும் இல்லை, இதுதான். அண்டு அதையும் மீறி இந்த படத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து
சினிமோட்டோகிராஃபி, இந்த கேமராலாம் வந்து இந்த இந்த ஜங்கிள் அந்த போர்ஷன்லாம் வந்து உண்மையாக அழகாக சூப்பராகுது, அதுக்காகவே பார்க்கலாம். இன்னொன்று வந்து சூர்யா சார் மனுஷன் வந்து ஃபிசிக் பின்னிருப்பார், செம்ம ஃபிசிக் கொண்டு வந்திருப்பார், ஒரு மாதிரி அவர் நல்லா பண்ணியிருப்பார். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் தான் இந்த படத்தை பார்க்கலாம். மற்ற எதுக்காகவும் இந்த படம் பார்க்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். கதை வைஸ் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துக்கு 2.5 தான் தரணும். ஆனால் எனக்கு பிடிச்ச இந்த 2 விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஒன்று சூர்யா சார், இன்னொன்று அந்த சினிமாட்டோகிராஃபி. அதுக்காகவே ஒரு 1 டோனட் எக்ஸ்ட்ரா போட்டு 3.5 இந்த படத்துக்கு நான் தரேன். 5க்கு 3.5 தருவேன். ஒருவேளை ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இருந்தாலுமே படத்தில் வைலன்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் வைலன்ஸ் நமக்கு தெரியும், ஆனால் அந்த அதெல்லாம் வந்து பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆனால் வைலன்ஸ் நிறைய இருக்கும். இதில் பார்ட் 2 வேறு இருக்குது. பார்ட் 2ல் வந்து வில்லன் ஒருத்தர் வருவார். அது எப்படி இருக்குன்னா, இந்த அனிமல் படத்தில் வில்லன் எப்படி என்ட்ரி கொடுப்பான், வருவான், வந்துட்டு வந்து இறந்தவங்களோட ஒய்ஃபை வந்து தான் ஒய்ஃபாக மாற்றிப்பான், அதை போய் சிம்மாசனத்தில் உட்காருவான், நான் பள்ளி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே தான் இங்கே நடக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்தது, சில பேர் எதிர்பார்க்காத மாதிரி தான் ஒரு வில்லன் உள்ளே வருவார். எப்படின்னா கங்குவா 2 போகும். எனக்கு அந்த கங்குவா 2 அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ட்ரிபிளோட கிளைமேக்ஸ் ஞாபகம் வந்துச்சு, என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து கதவை சொன்ன கிடையாது, இந்த 2 விஷயங்களாக படம் பார்க்கலாம். என்னுடைய தாட் இதுதான். அண்ட் இதே மாதிரி மூவி போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம நோபடி இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.